வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, 5ஆம் அதிபதியும் கடனும் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா வியூஸ் போனால் தான் எனக்கும் உடனுக்குடன் வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர் ஏறல. சப்ஸ்கிரைபர் வந்தாக்கா கொஞ்சம் லாங் வீடியோவாக கூட போடுறேன். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய நல்லா போனால் தானே எனக்கும் ஒரு நல்லது, அதுக்காக சொல்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5ஆம் அதிபதியும் கடனும் அப்படின்ற வீடியோவை பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 5ஆம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் கண்டிப்பாக கடன் வரும். சரி, அது கடன் வராமல் இருக்கிறது எப்படி அப்படின்னா, 5ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் கடன் வராது. ஓகேங்களா? எங்கே இருந்தாலும் வக்ரமாக இருந்தால் கடன் வராது. சரி, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, தவிர்க்க முடியாது. நல்ல செலவாக மாற்றிக்கலாம். இப்போ எப்படின்னா, கூட 5ஆம் அதிபதி கூட எந்தெந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு புதன் இருந்தால் காலி மனை, வீட்டு மனை வாங்கிறது. ஒரு சுக்கிரன் இருந்தால் வீடு கட்டுறது. அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி, அப்புறம் வேறு நிறைய பாண்டு, அது இதுன்னு நிறைய போடுறாங்க இப்போல்லாம். அதை மாதிரியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கின்னு அவதிப்படுவீங்க. அதனால் 5ஆம் அதிபதி திசையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நான் கொஞ்சம் பீதி கிளப்புற மாதிரி இருக்கலாம். உண்மையாகவே 5ஆம் அதிபதி திசையில் கடன் வரும். அதை நல்ல கடனாக மாற்றிக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கான வழி வரும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இப்போது கிரிப்டோ கரன்சி வேறு ஏதாவது போட்டால் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரவே வராது காசு. 5ஆம் அதிபதி திசையில் கண்டிப்பாக பாண்டில், கிரிப்டோ கரன்சியில், அப்புறம் ஏதேதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக காசு வராது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. தேங்க்யூ.